உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அநேக ஜெபங்கள் உண்டு, அந்த ஜெபத்துல அநேக கேள்விகள் உண்டு. ஆமா, இப்படிதான் பைபிள்ல ஒரு சில பேர் கேள்விகளை கேட்டாங்க. அந்த கேள்வி பாத்தீங்கன்னா, கேள்வினா எப்படி ஆரம்பிக்கும் சொல்லுங்களேன்? ஏதாவது ஒண்ணு கேளுங்களேன். how, what, why அதெல்லாம் கேள்விகள் தானே. அப்போ நம்ம தமிழ்ல சொல்ல போனா ஏன், எதுக்கு, எப்படி, ஐயோ எவ்வாறு, ஐயோன்றதெல்லாம் இருக்குது. நம்ம கேள்வியில புதுசா ஒண்ணு சேர்த்துக்கணும். ஐயோ அது வேற சேர்த்துக்கணும். இப்படி இந்த ஏன், எதற்கு, எப்படி, how, why, what இது எல்லாவற்றையும் ஒரு சில பேர் பைபிள்லயும் கேள்வி கேட்டாங்க. அதுல 3 பேரை குறித்து தியானிக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாளின் காலை வேளையில எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருந்தார். இந்த கேள்விகள் உங்களுடைய கேள்விகளாகவும் இருக்கலாம். யாரோ கேட்டதில்லை, இன்னைக்கு நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற கேள்விகளாய் இருக்கலாம். அந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில் கிடைச்சது? அந்த கேள்விகளுடைய பதிலை இவர்கள் ஏற்றுக்கொண்டதுனால இவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு 3 உதாரணங்களை இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல ஒன்று நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே நான் சொல்றேன், ஆண்களை விட நிறைய கேள்வி கேட்பது யாருன்னா நம்ம தான். சந்தோஷமா சொல்லுங்க, நம்ம தான். கேள்வி கேட்கறதுல ராணிங்க யாருன்னா நம்ம தான். இப்படிதான். இப்போவாவது ஒத்துக்கினீங்களே, சோத்ரு, நீங்க நல்லா இருப்பீங்க. இப்படிதான் பரிசுத்த வேதாகமத்துல லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல தேவதூதன் வந்து மரியாள் நடத்துல பரிசுத்த ஆவினாலே நீ கர்ப்பம் தரித்து ஒரு பிள்ளையை நீ பெற போகிறாய் என்று சொல்லும் பொழுது மரியாளுக்கு எழும்பின கேள்வி, இது எப்படி ஆகும்? இன்னைக்கு 6 மாசம் முடிஞ்சிருச்சு, வருஷம் இன்னும் 6 மாசம் இருக்குது. நீங்க நினைத்தது, நீங்கள் எதிர்பார்த்தது, நீங்கள் காத்திருந்தது இன்னும் நடைபெறாம இருக்கிறதுனால அநேகருடைய இருதயத்துல இந்த 1ஆம் தேதி சர்வீஸ் நடக்கும் பொழுது உங்க இருதயத்துல வந்த கேள்வி, இது எப்படி ஆகும்? There are people here who are asking this question for many years. பல ஆண்டுகளாக இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, இது எப்படி ஆகும்? ஒரு தடவை நம்ம எல்லாரும் சொல்லிடலாமா? உங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் மனசுல வந்து நீங்க கேட்ட கேள்வி இன்னொரு தடவை கேட்கலாமா? எல்லாரும் சொல்லலாமா? இது எப்படி ஆகும்? இன்னும் கொஞ்சம் அழகா கேளுங்க பார்க்கலாம். இது எப்படி ஆகும்? இந்த எப்படி ஆகும் அப்படிங்கிற கேள்வியை கேட்கும் பொழுதே அவளுடைய இருதயம் ஒரு விஷயத்தினால கலங்கி கொண்டிருந்தது. இந்த क्वेश्चन வந்ததே அந்த கலக்கத்தினாலதான். வசனம் என்ன சொல்லுகிறது? 1ஆம் அதிகாரத்தினுடைய 28 29ஆம் வசனம் என்று நான் விசுவாசிக்கிறேன். 29th வசனம். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி. அப்போ கலக்கத்தோடு தான் இந்த क्वेश्चन மரியாளுக்கு வருகிறது. எதோட? கலக்கத்தோட. அந்த வார்த்தை எப்படி இருக்குதா? வாழ்த்துதலாய் வார்த்தையாக இருந்தாலும் அவளை பொறுத்த வரைக்கும் அந்த வாழ்த்துதல்ல ஒரு கலக்கம் அவளுக்கு தெரிந்தது. ஆமென். இது எப்படி ஆகும்? ஆனா ஒரு அழகான ஒரு விஷயத்தை இங்க பார்த்தோம். இது எப்படி ஆகும் அப்படிங்கிற கேள்விய யார்கிட்ட கேட்டா தெரியுமா? தேவதூதன் கிட்டயே அவ கேட்டா. ஓடி போய் அவங்க அம்மா கிட்டயோ அவங்க அப்பா கிட்டயோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயோ இல்ல எந்த ஒரு தேர்ட் பர்சன் கிட்டயோ அவ போல. அவ கேட்ட கேள்வி யார் இடத்துல? இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுறார். நீ கேட்கிற கேள்வி எல்லாம் யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தர் கிட்ட கேளு. கர்த்தருடைய சமூகத்துல கேட்கணும். ஆமென். அவ கேட்டதுக்கு பதில் உடனே வந்துச்சு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அந்த பதில்ல இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொன்னார். மனுஷனால் இது கூடாததுதான். மனுஷனால் இது கூடாது. ஏன்? ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக இணைந்தால்தான் ஒரு பிள்ளை உருவாகும். இதுதான் லாஜிக், இதுதான் நேச்சர். ஆனா இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்ட வாழ்த்துதல்? பரிசுத்த ஆவியானவர்னால் நீ கர்ப்பம் தரிக்க போறேன்னு சொல்லும் பொழுது இது கம்ப்ளீட்டா ஹியூமன் இம்பாசிபிலிட்டி. இட் இஸ் அகைன்ஸ்ட் நேச்சர். இது சூப்பர் நேச்சுரல் பவர் அங்கே இறங்கி கிரியை செய்ய போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இங்கே மனிதனுடைய
முயற்சிகள், மனிதனுடைய செயல், மனிதனுடைய அறிவு, மனிதனுடைய சூழ்நிலை எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு ஒரு மகிமை வெளிப்பட கர்த்தர் இந்த காரியத்தை சொல்லி இருக்கிறார். ஆமென். உங்க வாழ்க்கையிலயும் மனுஷனால உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை வரும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில இடைப்பட ஆரம்பிப்பார். When things become impossible, when things become tough, when things become horrible, நம்மளால செய்யவே முடியாது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எங்கன்னு சொல்லுகிற இடத்துல, அந்த பாயிண்ட்ல தான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். இட் இஸ் இம்பாசிபிள். நீங்க வந்து நின்னு இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷனால கூடாது. சொல்லுங்க, மனுஷனால கூடாது. நம்ம முயற்சினால இது கூடாது, நம்ம முயற்சினால இது கூடாது, நம்ம செல்வத்தினால இது முடியாது. எஸ், ஆனால் தேவனால இது கூடும். ஆமென். நான் 100 சாட்சி சொல்வேன். இது 100 சாட்சி என்னால சொல்ல முடியும். ஆவியானவர் சொன்னார், நீ இந்த சமுதாய பணிகளை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னப்போ ஒரு பெரிய காரியம் எனக்கு அந்த பலுவா இருந்தது. அந்த சமுதாய பணிகளை நாங்க ஆரம்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் தேவை. 5 lakhs டோட்டலா தேவைப்படுது. என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, ஆண்டவரே இதை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த முதல் தொகை ஊழியத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்படணும், ஒரு ஊழியத்திலிருந்து எனக்கு வரணும். இதான் நான் கேட்ட அடையாளம். ஒரு ஊழியத்திலிருந்து வரணும். அந்த ஊழியத்திலிருந்து வந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு ஊழியத்திலிருந்து வந்து இந்த முதல் தொகை இந்த சமுதாய பணிக்கு எனக்கு வரணும்னு சொல்லி நான் கேட்டேன். கர்த்தர் சொன்னபடியே எனக்கு தெரிஞ்சு அந்த ஊழியத்திலிருந்து யாருக்கும் கொடுத்ததே கிடையாது. அந்த ஊழியத்திலிருந்து எல்லார்கிட்ட இருந்தும் வாங்கி இருக்கிறது தான் உண்டு. ஆனா அந்த ஊழியத்திலிருந்து எனக்கு கொடுத்தாங்க 35,000 ரூபாய் முதல்ல கொடுத்தாங்க, ஒரு கிஃப்டா. அதுதான் முதல் பணம். அதை வச்சு முதல்ல 3 டெய்லரிங் மிஷினை வாங்கினேன். மனுஷனால முடியாது, ஆனா தேவனால என்னால முடியாதுன்னு சொல்லி எப்போ நான் அப்படியே நிக்கிறேனோ அப்போ பரலோகம் என்னால முடியும்னு சொல்லி ஆரம்பிச்சது அந்த வேலையை. அது முதல் விதையா இருந்தது. அந்த விதை ஹல்லேலூயா ஊழியத்திலிருந்து வந்தது. அந்த ஊழியத்திலிருந்து கர்த்தர் இன்னைக்கு வளர செய்து, இன்னைக்கு தலைக்க செய்து, அந்த 5 lakhs பட்ஜெட்டையும் கர்த்தர் சரியானபடி அந்த ப்ராஜெக்டை முடிக்க வச்சார். இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது தேவனாம மகிமையாக. ரொம்ப சின்ன வயசுல நம்ம கேட்ட ஒரு அழகான ஒரு ஸ்டோரி. ஒரு கடற்கரை ஓரத்துல நடந்து கொண்டிருக்கிற 2 ஃபுட் பிரிண்ட்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இத 2 செட் ஆஃப் கால் தடங்கள், ஒன்று கர்த்தர், ஒன்று நீங்கள். எங்க நடந்து போறீங்க? கடற்கரை ஓரத்துல மணல்ல. அந்த 2 பேர், 2 ஜோடி பாதச்சுவடுகளும் உங்களுக்கு தெரிந்து கொண்டே இருக்கிறது. பயங்கரமான அலை வருது. அப்போ ஒரே ஒரு ஃபுட் பிரிண்ட் தான் இருக்குது, இன்னொருத்தரது காணோம். அப்போ உடனே நீங்க கேட்பீங்க ஆண்டவர் கிட்ட, என்ன ஆண்டவரே அலை மாதிரி சூழ்நிலை வரும் பொழுது என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா? ஆண்டவர் சொல்வாரு, நீ அலை மாறி வந்த சூழ்நிலையில நீ பார்த்த அந்த ஜோடி ஃபுட் பிரிண்ட் உன்னுடையதல்ல, என்னுடையது. ஏன்னா நான் தான் உன்னையா ஏந்தி கொண்டு உன்னை சுமந்து கொண்டு போனேன் என்று. அவர் சுமந்து கொள்வார், அவர் உடன் இருந்தார், அவர் நம்மோட கூட இன்றைக்கும் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். உங்களால் கூடாது, மனுஷனுடைய பார்வையில இது முடியாது என்று காணப்படுகிற சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தர் இடைப்பட ஆரம்பிப்பார். அவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஆமென். மரியாள் இந்த காரியத்தை கேட்ட உடனே அவர் ரெஸ்பான்ஸ் எப்படி தெரியுமாங்க இருந்துச்சு? உடனே என்ன தெரியுமா சொன்னா? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. தேவனால கூடும் சொன்ன மாத்திரத்துல ஆண்டவர் தானே செய்யணும். தேவனால கூடும் சொன்னதும் யார் தான் செய்யறாங்க? வேலை செய்ய போறது யாரு? கர்த்தருடைய மகிமை தான் கிரியை செய்ய போகுது. கர்த்தர் செய்ய போறாருன்னு சும்மா இல்ல, அவள் தன்னை அந்த மகிமைக்கு அர்ப்பணித்தாள். When God wants to work, you need to surrender yourself. அவ சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. உம்முடைய வார்த்தையின்படி அவள் பாக்கியவதி எனப்பட்டாள். ஆமென். நம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணா. இன்னைக்கு இது எப்படி ஆகும், இது என் வாழ்க்கையில இது எப்படி ஆகும் என்ற கேள்வியோட இருக்கீங்களா? இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற விடை இதுதான். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதற்கு நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? அப்பா உங்க வார்த்தையின்படியே ஆக கடவுது. I am available. உங்க வார்த்தையின்படியே ஆகட்டும். உங்க வார்த்தையின்படியே ஆகட்டும். உங்க வார்த்தையின்படியே ஆகட்டும். அடிமைன்னு சொன்னா அவர் கம்ப்ளீட்டா எஜமானன்னு அர்த்தம்.
இன்னைக்கு வந்ததுல இருந்து அதுதான் நாங்க இதை ப்ரிப்பேர் பண்ணல, இது வந்ததுல இருந்தே நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அவர் ஆளுகை செய்வதற்கு நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையை விட்டு கொடுக்கணும். அவர் ஆளுகை செய்ய செய்ய அவர் எஜமானாய் மாறுவார், நீங்கள் வேலைக்காரர்கள் அடிமையாய் மாறுவீர்கள். அவர் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். ஆமென். என்ன தெரியுமாங்க ஆச்சு? கலக்கத்தோட காணப்பட்டால வசனம் சொல்லுகிறது 1ஆம் அதிகாரத்தினுடைய 47ஆம் வசனம், என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில், சொல்லுங்க, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில். இப்ப கலக்கம் எல்லாம் எதுவா மாறுச்சு? களிகூறுதலாய் மாறியச்சு. ஹல்லேலூயா. தன்னை அர்ப்பணித்த பொழுது அந்த களிகூறுதல் உள்ளே வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார் என்கின்ற நம்பிக்கை வரும்பொழுது தன்னை அர்ப்பணிக்க அவள் ஆயத்தப்பட்டார். ஆமென். ஆமா, இன்னைக்கு உங்க திருமணமாக இருக்கலாம், உங்க வியாபாரமாக இருக்கலாம், உங்க படிப்பாக இருக்கலாம், உங்க எதிர்காலமா இருக்கலாம், உங்க வீட்டு காரியங்களாக இருக்கலாம், உங்க பிசினஸ் வேலையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் உன்னால முடியாதுன்னு வரும்பொழுது நீ சொல்ல வேண்டிய முதல் காரியம், ஆண்டவரே என்னால முடியாது, இதோ I am surrendering myself, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், தேவனால எல்லாம் கூடும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி அர்ப்பணித்தவளுக்குடைய கலக்கங்கள் எல்லாம் களிகூறுதலாய் மாறிற்று. இன்றைக்கு உங்களுடைய கலக்கமும் களிகூறுதலாய் மாறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி ஆகும் கேள்வி கேட்டவங்களுக்குலாம் இன்றைக்கு பதில் களிகூறுதல் வரும். ஆமென். கலக்கங்கள் மாறும். ஆமென். ஆமென். முதல் கேள்வி முடிஞ்சிருச்சு. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல ஆவியானவருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்ட பொழுது பல்வேறு ஊர்களிலிருந்து நாடுகளிலிருந்து கூடி வந்தவர்கள் அவரவருடைய ஜென்ம பாஷைகளில பேச ஆரம்பிச்சாங்க. யார் என்ன பேசினாலும் அவங்க பேசின விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், தேவனுடைய மகத்துவங்களை குறித்து அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. இத சுத்தி நின்று கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு ஆச்சரியம் மாத்திரமல்ல, சந்தேகம். சொல்லுங்க, என்னது? சந்தேகம். இன்னைக்கு கூட நம்மளுக்குலாம் நிறைய சந்தேகம் இருக்குது. பாட புஸ்தகத்துல மாத்திரம் இல்ல, வாழ்க்கையிலயும் அநேக சந்தேகங்கள். அந்த சந்தேகப்பட்டு அவங்க கேட்ட ஒரு கேள்வியை தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2:12 வசனம், அவர்கள் எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். சந்தேகம் வந்ததும் இது என்னமாய் முடியும், சில முடிவுகளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆனா அது எப்படி முடியும் நமக்கு தெரியல. இவங்களுக்கு இந்த முடிவு பத்தி ஒண்ணுமே தெரியல. ஆரம்பத்துல பார்த்துட்டான், ஆரம்பத்துல தேவ மகத்துவங்களை இவர்கள் கண்டார்கள், தப்பா எதுவும் பார்க்கல. தேவனுடைய மகத்துவங்களை தங்கள் பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறா. ஆனா ஆரம்பம் நல்லதா இருக்கு சார், ஆனா முடிவு எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல, அது எனக்கு சந்தேகமா இருக்குது. I have many doubts. ஏன்னா இது என் பார்வையில இப்படி முடியுமோ, என் பார்வையில இந்த பிசினஸ் எப்படி செட்டில் ஆகும், என் பார்வையில என் மகனுக்கு எப்படி செட்டில் ஆகும். அவன் நல்ல பிள்ளைதான், அவன் சரியானபடி தான் இருக்கிறான், என் மகன் நல்ல பிள்ளைதான், செல்ல பிள்ளைதான், ஆனா என் பார்வையில இது என்னமாய் போய் முடியுமோ. Amen. How it is going to happen, how it is going to finish or how it is going to end. Hallelujah. துவங்கிட்டாரு, முடிக்காம போயிடுவாரா? துவங்கினது கர்த்தர்னா முடிக்க அவர் உதவி செய்வார். Hallelujah. துவங்கினது உன் கர்த்தர்னா முடிக்கிற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டார். ஆமென். நாங்க இந்த ஊழியத்துக்கு வந்தப்போ ஆரம்ப காலத்துல நாங்க என்ன போறோம், எங்க போறோம், என்ன செய்ய போறோம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எனக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியும், ஆண்டவரே சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம், எங்க முடிவு உங்க கரத்துல இருக்குது, எதை குறிச்சும் கவலைப்படுறதே இல்லை. இன்னைக்கு நாங்க எப்படி இருக்கிறோமோ இதுக்கு காரணம் கர்த்தர் தான். இதுக்கு காரணம் எங்க சுய முயற்சியோ, எங்களுடைய திறமையோ, எங்களுடைய தாளந்துகளோ, நாங்கள் பயன்படுத்தின யுத்திகளோ ஒண்ணுமே கிடையாது. இதுல யுத்தின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாம் தேவ கிருபை, அவர் நடத்தி கொண்டு வந்த தயவு. இது என்னமாய் முடியுமோ என்று சந்தேகப்பட்டவர்களுக்கு அந்த நேரத்துல பேதுரு எழுந்து ஒரு பெரிய ஒரு காரியத்தை அவர் பேச ஆரம்பிக்கிறார்.
எப்படி இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டியதா இருந்துச்சு, யோவேலின் தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேற வேண்டியதா இருந்துச்சு, எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இந்த சிலுவையில நீங்க கொலை செஞ்சீங்க, இந்த காரியத்தை எல்லாம் அவர் பேச 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 சந்தேகப்பட்டவங்க, வசனம் சொல்லுகிறது, மனசு குத்துச்சா. அவங்களுக்கு என்ன பண்ணுச்சா? மனசு குத்துச்சான். குத்திட்டு அவங்க கேக்குறாங்க, இப்ப நாங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. கேள்வியோட வந்தாங்க. அதற்கு பதில் கிடைச்ச உடனே அவங்க கேட்ட ஒரு கேள்வி, நாங்க என்ன செய்யணும், நாங்க என்ன செய்யணும், நாங்க எப்படி எங்களை மாற்றிக்கொள்ளணும், how to change ourselves. இன்னைக்கு சந்தேகத்தோடு இது என்னமாய் முடியுமோ என்ற கேள்விகளோடு நீங்க இருப்பீங்கன்னா, you should be ready to change yourself. ஆமென். மாற்றம் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம் முதலில் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மாற்றம் முதல்ல எங்க இருந்து தெரியுமா ஆரம்பிக்கணும்? மாற்றம் என்று பேசுகிறது அல்ல அழகு. மாற்றம் என்னில் துவங்க வேண்டும் என்ற இந்த மாற்றத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கிற தெரியுமா? ஐ எம் அவைலபிள். நான் என்ன செய்யணும்னு நீ அர்ப்பணிக்கும் பொழுது அந்த அழகு அங்க ஆரம்பிக்கும். வாழ்க்கை மாற்றமாய் மாறும். ஆமென். நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்ட இன்னொருத்தர் கேட்டார் தெரியுமா? சவுலாய் இருந்தவர், சடுதியில ஆண்டவர் ஒரு ஒளியில அவரை சந்திச்சு தமஸ்குக்கு போற வழியில அவரை பவுலாய் மாற்றின பொழுது அவர் கேட்டார், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும். ஆமென். நான் என்ன செய்யணும்னு நீங்க கேக்குறீங்கன்னா, யூ ஆர் ரெடி டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். அப்பா, உங்களுக்கு ஏற்றார் போல என்னை மாற்றிக்கொள்ள நான் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த கூட்ட ஜனம், வசனம் சொல்லுகிறது 2ஆம் அதிகாரத்தினுடைய 41ஆம் வசனத்துல அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள் என்று. சந்தேகம் எங்க போய் முடிஞ்சது? சந்தோஷமாய். சந்தேகம் எங்க போய் முடிஞ்சது? ஆமென். அதே ஜனம் தான் என்ன பண்ணாங்க? முதல்ல சந்தேகப்பட்டாங்க. சந்தேகப்பட்ட அதே ஜனம் தான் இப்ப என்ன பண்றாங்க? சந்தோஷமா இருக்கிறாங்க. சந்தேகத்துக்கும் சந்தோஷத்துக்கும் நடுவுல என்ன தெரியுமா நடந்துச்சு? நாங்க என்ன செய்யணும்னு அர்ப்பணிச்சு அந்த காரியத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுத்தாங்க. மாற்றத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஆமென். மாற்றம் வேணும்னா நீ முதல்ல மாறணும். ஆமென். சந்தேகங்கள்லாம் சந்தோஷமா இன்னைக்கு மாறப்போகுது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் துவங்கியதை முடிப்பார். சத்தமா சொல்லுங்க. அவர் துவங்கியதை முடிப்பார். அவர் முடிப்பார். அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆமென். அதனதின் காலத்திலே செய்கிற தேவன். எனக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிக்கிறவர். என் வாழ்க்கையை அறிந்திருக்கிறவர். தாயின் கருவிலே விசித்திர வினோதமாய் நான் உருவாகும் முன்னமே எனக்கான தேவ திட்டத்தை வைத்திருக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். துவங்கியதை முடிப்பார். துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அவர் துவங்கிட்டாரு. அவர் துவங்கிட்டாரு. அவரே முடிப்பார். அவரே முடிப்பார். God knows better. God knows better. Amen. Amen. Hallelujah. Hallelujah. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லமா. நல்ல பலமா துவங்கியதை முடிப்பார். நீங்க கரங்களை தட்டி சொல்ல போறீங்க. துவங்கியதை முடிப்பார். துவங்கியதை முடிப்பார். துவங்கியதை முடிப்பார். உன் வாழ்க்கை துவங்கியது. இது என்னமாய் போய் முடியுமோ என்கிற சந்தேகம்
கேள்வி, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, இதோ என்னை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகள் இப்படியாக இருக்கிறது, இதுவரை ஏமாந்து போன நபராய் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற கேள்வியோடு கூட நீ இருக்கலாம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னை தைரியப்படுத்துகிறார். Behold, நீ தைரியமாயிரு. கர்த்தர் இதோ இந்த மாற்றத்துக்காக நான் என்ன செய்யணும் நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது நீ செய்ய வேண்டியது பரிசுத்த ஆவியானவர் தமது வார்த்தையின் மூலமாக உனக்கு வெளிப்படுத்துவார். Are you ready to receive this change? இந்த மாற்றம் வாழ்க்கையில வர நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? He is ready to speak today. உன்னோடு கூட பேச என் இயேசு வல்லவராய் இருக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ரெண்டு கேள்விகளை பார்த்தோம். இது அவங்களே எப்படி? அந்த முதல் கேள்வியை கேட்டுட்டோம். நீங்களே சொல்லுங்க, முதல் கேள்வி என்ன? நல்ல சத்தமா ஒரே மாதிரி சொல்லுங்க. இது எப்படி ஆகும்? இரண்டாவது கேள்வி சத்தமா சொல்லுங்க. இது என்னமாய் முடியுமோ? இன்னொரு தடவை சொல்லுங்க. இது என்னமாய் முடியுமோ? இது எங்க போய் finish ஆக போகுது? ஹalleluya. இப்போ மூணாவது கேள்வியை கரெக்டா கெஸ் பண்ணீங்கன்னா, நேத்து 1500 ரூபாய் பரிசு சொன்னேன், இப்போ 2000 ரூபாய் பரிசு தரேன். ரெண்டு கேள்விகள் பைபிள்ல இருந்து சொல்லுச்சு. கரெக்டா இரியா மூணாவது கேள்வியை நீங்க சொன்னீங்கன்னா அந்த 2000 ரூபாய் உன் குடும்பத்தின் ஒரு விதையாய் வரப்போகிறது. பலிபீடத்திலிருந்து நான் கொடுக்க போறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் தான் கொடுக்க போறேன். வாங்கிக்கோங்க. மூணாவது கேள்வி கரெக்டா சொல்லி வாங்கிக்கோங்க. மூணாவது கேள்வி சொல்லுங்க பார்க்கலாம். என்னமோ சொல்றாங்க, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் இல்லையே. அது கேள்வி இல்லையா? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்றது கேள்வி இல்லை. இதே மாதிரி ஒரு நபர் கேட்குறாங்க. ஒரு நபர் இது இப்படியே தான் இருக்கும். இது எப்படி, எதற்கு, எப்படி, ஏன், இது இந்த வார்த்தைகள் தான் இருக்கும். சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு க்ளூ கொடுத்துறேன். இதை கேட்டது ஒரு பெண். பாதி காசு எனக்கு கொடுத்துடணும். அவங்களுக்கு ஒரே பயம். அதனால தான் அந்த கேள்வி கேட்டாங்க. இந்த பெண் பழைய ஏற்பாட்டு காலத்து பெண். கால்வாசி காசு தான் இப்போ. பரவாயில்ல, 1000 ரூபாய் பரிசு. பழைய ஏற்பாட்டு பெண். சரி, அந்த பழைய ஏற்பாட்டிலையும் சங்கீதத்துக்கு முன்னாடி வருகிற பெண். இருங்க, யோசிக்கிறாங்க. ஆகாரா, சாராள், ரூத். அப்புறம் அப்படியே லைனா ஒரு பேரா சொல்லுவோம். மொத்தமா ஒண்ணு கிடைக்கும் நமக்கு. சோத்திரம். நீங்க நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க, என்ன பார்த்து சொல்லுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க. அட என்னங்க, என்ன பார்த்து வாழ்த்து தானேங்க சொன்னேன். சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க. நானும் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க. இந்த 2000 ரூபாய் பாக்கெட்லயே வைத்ததுக்காக உமக்கு நேத்து 2 சோத்திரம், இன்னைக்கு 4 சோத்திரம் சாமி. சோத்திரம் 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 சோத்திரம். இப்படி சொல்லி பழகுங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆனாலும் நான் திரும்பியும் கேள்வி கேட்பேன். இப்பவும் சொல்றேன், ஆகம புஸ்தகத்தில் இருக்குது. இப்போ பதில் சொல்லிட்டீங்கன்னா 500 ரூபாய் பரிசு தரேன். ஆகம புஸ்தகத்தில் அந்த பெண்மணி இருக்கிறாங்க. சரி போங்க. ஆகார் இல்ல. சரி, நம்ம போயிடலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். 25ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனம். அட இத சொல்லாம போயிட்டுமே. அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், படிங்க கொஸ்டினை, இப்படியானால் எனக்கு எப்படியோ. இது கொஞ்சம் பர்சனலான மேட்ரு. சுத்தி நடக்கிற பிரச்சனை இப்படி இருந்தா நான் என்ன ஆகிறது? நான் என்ன ஆவேன்? இப்படிதான் என்னுடைய 2வது மகன் எங்க கார்ல இருந்து ஒரு பையனோட பைக்ல போறேன்னு சொல்லிட்டான். பைக்ல போறேன்னு சொல்லும் போது அந்த தம்பியோட அண்ணன் பின்னாடி உட்காருவான்னு என் பையனுக்கு தெரியாது. அந்த தம்பியோட அண்ணன் பைக்ல பின்னாடி உட்காருவான்னு தெரியாது. இதுவே ஸ்கூட்டி ஓட்டுறவன் எப்படி இருக்கிறான்னா, ஒருத்தன் லாரி மாதிரி இருக்கிறான், ஒருத்தன் டிப்பர் மாதிரி இருக்கிறான். இவங்க போறது எதுல? ஸ்கூட்டில. இப்ப நான் நினைச்சேன் இது எப்படின்னா அவனுக்கு எப்படியோ நினைச்சேன். ஒண்ணும் இல்ல, 2 பேரும் செம்ம சைஸ்ல இருந்தானுங்க. 2 பேருக்கும் நடுவுல இது உட்கார்ந்துட்டு வருது. என் மகன் உடம்பே தெரியல எனக்கு, பின்னாடி இருந்து தலையே தெரியல. இது ரெண்டும் போய் எனக்கு நாங்க பின்னாடியே கார்லயே போறோம். டே என்னடா, அவனுக்கு அன்னைக்கே பேர் வச்சேன். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அவனுங்களுக்கு பேரு பர்கர் பாய்ஸ்.
என்ன பேரு? பர்கர் பாய்ஸ். ரெண்டு பண்ணுக்கு நடுவுல ஒரு கறி துண்டுக்கு பேர் தான் பர்கர். என் சொந்தக்கார பசங்க தான் அவனுங்க. அதனால தைரியமா சொன்னேன், டேய் இன்னையிலிருந்து உங்கள் பெயர் பர்கர் பாய்ஸ் அப்படின்ட்டு சொன்னோம். இது என்னன்னா இவனுக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற அந்த கேள்வி, அந்த பயம் இப்படி அப்படியே அழுத்திக்கிட்டு போறாங்களே, இவன் நசுங்கிடுவானோ, இப்படிதான் அநேக கேள்விகள் உங்கள் மத்தியில இருக்கிறது. இதனால எனக்கு என்ன ஆகுமோ, இதனால எனக்கு என்ன ஆகுமோ என்ற கேள்வி அன்றைக்கு ரெபேக்காள் இடத்துல இருந்துச்சு. ரெபேக்காள் கிட்ட இருந்த ஒரு பெரிய பயம் இந்த கேள்வியை கொடுத்துச்சு. உங்களுக்கு தெரியுமா அந்த பயம் வந்ததுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அந்த காலத்துல குழந்தைகளை பெற்றெடுக்கிறவர்களுக்கு சுலபமான ஒரு எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை பிரசவ காலத்துக்கு உண்டான சூழ்நிலைகளோ இல்லை. ஏன்னா வயிற்றுக்குள்ள 2 குழந்தைகள் உதைச்சு கொண்டு இருந்ததுனால அவ பயந்து போனான். இன்னைக்கு சிஎம்சின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் வெள்ளூர்ல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை ஆரம்பித்தவர்கள் யார் தெரியுமா? ஐடா ஸ்காடர் என்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கு காரணம் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? ஐடா ஸ்காடருடைய அப்பா ஒரு மருத்துவர். அவர் வீட்டுக்கு இரவு 6 மணிலிருந்து 8 மணிக்குள்ள ஒரு நாள் 3 பேர் பிரசவத்துக்காக வந்தாங்களாம் டாக்டரை பார்க்கணும்னு சொல்லி. ஒரு ஹிந்து, ஒரு முஸ்லிம் சகோதரி, ஒரு கிறிஸ்தவர்கள் 3 பேர் வந்தாங்க. 3 சமூகத்துல இருந்து வந்தாங்க. 3 பெண்களும் இது ஆம்பளை டாக்டர், அதனால இங்க நான் பிரசவம் பார்த்துக்க மாட்டேன்னு வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் ஐடா ஸ்காடர் பார்க்குறாங்க. 3 சவ ஊர்வலங்கள் அந்த தெருவில் நடந்தது அவங்க பார்த்தாங்க. ஷி டிசைடட் தட் டே நான் மருத்துவம் படித்து இந்த இடத்துக்கு நான் ஒரு மருத்துவராக வருவேன்னு சொல்லி அவர்கள் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்திய தேசத்திலே மருத்துவராக வந்து சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் அவங்க ஆரம்பித்ததுனால தான் ஐடா ஸ்காடருடைய ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கும் நிலைத்து கொண்டு இருக்கிறது. இது காரணம் என்ன தெரியுமா? பிரசவம் பார்க்கும் பொழுது 2 குழந்தைகள் வயிற்றுக்குள்ள இருக்குது. இந்த 2 குழந்தைகள் இருந்துச்சுன்னா நான் என்ன ஆவேன் எனக்கு தெரியல. ஏன்னா ஒன்றோடு ஒன்று முட்டி கொண்டு இருக்கிறது. அந்த கார்டு சுத்தி 2 குழந்தைங்க செத்துருச்சுன்னா நான் பிரசவ நேரத்தில் செத்து போணுமா என்கின்ற கேள்வி, என்கின்ற பயம், தன் உயிரை குறித்ததான கவலை, ஃபியூச்சரை குறித்ததான கவலை, எதிர்காலத்தை குறித்ததான கவலை, இந்த கவலையும் பயமும் சேர்ந்து வந்த கேள்விதான் இந்த கேள்வி. இப்படியானால் எனக்கு எப்படியோ. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ரெபேக்காள் வெகு நாள் மலடியாயிருந்தாள். ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு தன்னுடைய கணவர் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் பதில் கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படியாய் கிருபை செய்தார். இப்ப பிரச்சனைன்னு வரும்பொழுது அவ மனசுல இருந்த பயம் என்ன தெரியுமா? இத்தனை நாள் கழிச்சு கிடைக்கிற இந்த பிள்ளை எனக்கு உயிரோட இருக்குமா? பிரசவத்தை என்னால எதிர்கொள்ள முடியுமா? நான் ஜீவனோடு இருப்பேனாங்கிற பயம் அவளுக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு கூட பயத்தோட உங்களுக்கு என்ன ஆயிடுமோ, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற அநேக பயத்தோட நீங்கள் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு 2வது பாயிண்ட்ல இது என்னமாய் முடியுமோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல. முடிவை கொடுக்கிறவர் கர்த்தர். எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிட்டார்னா அதை முடிக்க செய்கிறவர் அவர்தான். அது மாத்திரம் இல்லை தெரியுமா, முடிவுக்கு அப்புறமாவும் ஒரு விசேஷமான ஒரு காரியம் இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு பரிபூரணம், ஒரு நிறைவு, ஒரு நிறைவு. முடிவு மாத்திரம் இல்ல, நிறைவு. வசனம் தெரியுமா அங்க சொல்லுது. அவளும் என்ன பண்றா தெரியுமா? அந்த கொஸ்டினை யார்கிட்ட போய் கேட்கிறா தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட ஓடல, மருத்துவச்சி கிட்ட ஓடல. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. மருத்துவச்சி கிட்ட ஓடல. வசனம் சொல்லுகிறது கர்த்தரிடத்தில் அவர் விசாரித்தாள். அவள் விசாரிக்கணும்னு முடிவு பண்ண உடனே யார்கிட்ட தான் போனா? கர்த்தரிடத்துல போய் தனது கேள்விகளை வைத்தாள். ஆமென். ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுத்துட்டார். பதில் கொடுத்துட்டு வசனம் சொல்லுகிறது 25ஆம் அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனம், பிரசவ காலம் பூரணமான பொழுது. ஹல்லேலூயா. அந்த பிரசவ காலத்து குறித்துதான பயம் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் அவளுக்கு என்ன கொடுத்தாரு? பூரணத்தை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. பயத்தோட இருக்கிற உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் கர்த்தர் பூரணத்தை கொடுத்து பதில் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க பயங்கள் எல்லாம் பூரணத்துல போய் முடிய போகுது. ஆமா. எப்போ தெரியுமா? நீங்க ஆண்டவரிடத்துல விசாரித்து அவர் வார்த்தைகளின் மேல நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது. ஆமென்.
மரியாளுக்கு கலக்கங்கள் எல்லாம் என்னவா மாறுச்சு? களி கூறுதலாய் மாறுச்சு. எஸ். அப்போஸ்தலர் 2ல ஜனங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் என்னவாய் மாறுச்சு? சந்தோஷமாய் மாறுச்சு. ஆமென். இன்றைக்கு ரெபெக்காளுடைய பயங்கள் எல்லாம் என்னவா மாறுச்சு? பூரண ஆசீர்வாதமாக மாறுச்சு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இதை இவர்களுக்கு செய்தவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? ஆமா. உங்க சந்தேகத்தை சந்தோஷமா மாத்த மாட்டாரா? உங்க கலக்கத்தை களி கூறுதலா மாற்ற மாட்டாரா? மாற்றுவார். உங்க பயத்தை எல்லாம் பூரணமாய் மாத்த மாட்டாரா? பூரண ஆசீர்வாதமா மாற்றுவார். பூரண ஆசீர்வாதத்தை மாற்றுவார். ஆமென். இதை நின்று பேசிக் கொண்டிருக்கிற ஜெசிமாக்கு பயங்கர பயங்கள் நிறைய இருந்துச்சு அவங்க லைஃப்ல. ஒரு தடவை நான் வருஷத்துக்கு ஒரு முறை ஹாலிடே எடுப்போம். அந்த ஹாலிடே எடுக்கிறதுக்காக செராய் பீச்சுக்கு நாங்கள் போனோம். செராய் பீச். அந்த பீச்சோடைய சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, கடலும் ஆறும் கலக்கிற இடத்துல கடல்ல மிதக்கிற வீடை நான் வாடகை எடுத்திருந்தேன். கடலும் நதியும் கலக்கிற இடத்துல, நதி எஸ்டுவரியில ஒரு மிதக்கிற வீடு. நாங்கள் இருக்கிற வீடு அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா 2 கயிறு கட்டி கடலை விட்டுருவான். அது அப்படியே மிதங்கத்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் என்ஜாய் பண்றேன். என் பிள்ளைங்களாம் சந்தோஷமா இருக்குது. தண்ணில கண்டம் எனக்கு பயம். பயம்னா பயம், ரொம்ப பயம். நான் இன்னைக்கு தலைக்கு குளிக்கலப்பான்னு சொன்னேன். ஏதோ சரி உப்பு தண்ணியா இருக்கும்னு சொல்லலான்னு பார்த்தா தண்ணி இப்படி எடுக்கும் போதே கையில் ஆட்டம் வந்துருதான் பயம். இன்னைக்கு நைட்டு நம்ம கயிறு அருந்து அந்தமான் போயிடுவோமோன்னு ஒரு பயம். நம்ம இருக்கிறது கேரளா பக்கத்துல செராயில. இப்ப என்ன யோசிக்கிறான்னா எந்த பக்கம் போயிடுவோம்? இந்த பக்கம் இப்படி அந்தமான் போயிடுவோமா, இல்ல லட்சத்தீப்புக்கு இந்த பக்கம் போயிடுவோமான்னு பயம். பல நேரத்துல வாகனங்களை நாங்க கார்ல டிராவல் பண்ணும்போது அமைதியா வருமா, என்னம்மா இவ அமைதியா இருக்கிறாளேன்னு பார்த்தா இப்போ எதிர்க்க வர லாரி நம்ம இடிச்சா நம்ம என்ன ஆகும்? பயம். இந்த பயத்தை எல்லாத்தையும் கர்த்தர் ஒரு நாள் மாற்றி போட்டார். எப்போ தெரியுமா? எங்க மேல இருக்கிற வாக்கு தத்தத்தை எப்போ ஜெசிமா பிலீவ் பண்ண ஆரம்பிச்சாலோ கர்த்தர் தைரியத்தை கொடுத்தது மாத்திரமில்ல, ஆசீர்வாதத்தை பரிபூரணமா ரிசீவ் பண்ண இதோ நிக்க வச்சிருக்கிறார் சாட்சி. ஆமென், ஆமென். இன்றைக்கு பயத்தோட நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் கர்த்தர் அந்த பயத்தை நீக்கி அவர் கொடுக்கிற பதில் உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்று கொடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கேள்விகளோட இருக்கீங்களா? There is a God who answers your questions. The God whom we worship is the God who speaks. உங்க கூட பேசுகிற தெய்வம். ஆமென். உங்க கேள்விகளுக்கு மந்திரவாதியின் இடத்துல பதில் கிடைக்காது. அவனுக்கு சூழ்நிலை எதுவுமே செய்ய முடியாது. இயேசு உனக்கு விடுதலை தருவார். ஆமென். இன்றைக்கு அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் கிட்ட நம்ம கேட்க போறப்பா, உங்க கேள்வி உங்களுக்கு நல்லா தெரியும் சகோதரனே சகோதரி. You have a lot of questions. உங்க மனசுக்குள்ள இருக்கிற கேள்விகள் எல்லாம், இது எப்படி நடக்கும்? ஐயோ, இது நடக்கவே முடியாத அளவுக்கு இம்பாசிபிளா இருக்குதே. இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற பதில் தேவனால் கூடாத காரியம். அவர் சொல்றார், என்னால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் உங்கள் கலக்கங்களை எல்லாம் களி கூறுதலாய் மாற்றுவார். Thank you Lord. அநேக சந்தேகங்களினால அகப்பட்டு, ஆமென், சந்தேகத்தினால நீங்கள் கேட்கிற கேள்வி, இது என்னமாய் முடியுமோ, இது எப்படி போய் முடிய போகுது, what is going to be the end, what is going to be the final result, இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும் பொழுது, ஆமென், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி உங்களை மாற்றிக்கொள்ள நான் என்ன செய்யணும் அப்பா, நான் என்னை மாற்றிக்கொள்ளுகிறேன். அப்படி மாற்றிக்கொண்டு ஜனம் அன்றைக்கு சந்தோஷமா இருந்தது போல கர்த்தர் உங்களுக்கும் சந்தோஷத்தை தர அவர் வல்லவரா இருக்கிறார். Thank you Lord. பயத்தினால இது இப்படி ஆனால் எனக்கு எப்படியோ அப்படிங்கிற கேள்விகளோடு, உங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்விகளோடு நீங்க இருப்பீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க ரிசீவ் பண்ணி அதை நீங்க விசுவாசிக்கும் பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் பரிபூரண ஆசீர்வாதத்தினால உங்களை நிரப்ப, உங்களை பிளஸ் பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்படியே எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? உங்க கவலைகள், உங்க கையில இருக்கிற செல்போன் எல்லாத்தையும் உங்க சேர்ல வச்சு எல்லாரும் ஏஞ்சிருங்க. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. நான் நம்புறேன் ஆண்டவரே, உங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் இயேசு மாத்திரம்தான்.
உங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இயேசுவினிடத்தில் உண்டு. எவ்வளவு பெரிய போராட்டமா ஒண்ணா இருக்கலாம். உன் ஆரம்பத்தை அற்பமாக நீ என்ன வேண்டாம், முடிவு சம்பூரணமா இருக்க போகுது. துவங்கியதை கர்த்தர் முடிப்பார். வாழ்க்கை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கிறவங்க, ஆண்டவரே என்னிடத்துல கேள்வியோடு கூட நீங்க வந்திருக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் இந்த 2வது சர்வீஸ்ல இந்த வார்த்தையை தெளிவா பேசி கொண்டு இருக்கிறார். கேள்விகளோடு கூட தான் நம்ம வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கிறது. கேள்விகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. கேள்விகளும் பதிலும் தான் இருக்குது. இந்த கேள்விகளுக்கும் பதிலுக்கும் நடுவிலே சிக்கி கொண்டு அல்லாடி கொண்டு இருக்கிறவர்களா இருக்கிறோமா? இன்றைக்கு நம்முடைய கேள்விகளுக்கு பதில் தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளுக்கு தீர்வை தர இயேசு கிறிஸ்து ஆயத்தமா இருக்கிறார். நான் கேள்வியோடு கூட தான் வந்த பாஸ்டர், நான் ஒரு தெளிவை பெற்றிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை தரணும்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த கேள்விகள் என் வாழ்க்கையில இருந்துச்சு, நல்ல தைரியமா கரங்களை உயர்த்துங்க, பயப்பட வேண்டாம். கேள்வி இல்லாம நம்ம இல்லையே, கேள்வியோடு கூட வந்தேன், கேள்வியோடு கூட வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்துங்க, நல்ல கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே உம்முடைய தயவு என் ஜனத்தோடு கூட இருக்கட்டும், இந்த தயவு என் ஜனத்தோடு கூட இருக்கட்டும். இவர்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் கர்த்தர் பதில் தருவீராக. கரங்களை உயர்த்துறவங்க சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. கரங்களை உயர்த்தவங்க சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. கரங்களை உயர்த்துறவங்க சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்றைக்கு உன்னுடைய கேள்விக்கான பதில் அவருடைய பலிபீடத்திலிருந்து புறப்படுவதாக. எனக்கு பதில் தாங்க ஆண்டவரே, நான் காத்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை மாற்றிக்கொள்ள நான் ஆயத்தமா இருக்கிறேன் ஆண்டவரே. நேரலையிலே பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னை மாற்றிக்கொள்ள நீ ஆயத்தமா இருக்கிறாயா? உன் கேள்விகளுக்கு பதில் இயேசு ஒருவரே. இந்த பாடலை பாடும்போதே உங்களை அர்ப்பணிங்க, அப்படியே சோதரத்தோடு கூட அர்ப்பணிங்க. இந்த பாடலை பாடும்போது தேங்க்யூ கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானாலும், கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானாலும், கஷ்டங்கள் உன்னை இது என்னமாய் போய் முடியும், கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவேன், அமைதி தரவே வந்திடுவேன். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் உன் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் உன் தேவன் என்றாரே. எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நேர்த்தியாய் அதனதின் காலத்திலே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உம்முடைய நாமத்தில் என் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பங்களும் உம்முடைய நாமத்திலே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த சபையில வருகிறது அவர்களுடைய குடும்பத்துக்கு விடுதலையையும் ஆறுதலையும் சுகத்தையும் சமாதானத்தையும் அளிப்பதாக. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையின் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் உண்டாவதாக. 3 கேள்விகளை பற்றி தான் நாங்க கேட்டோம். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் உண்டு. ஆனால் எல்லா கேள்விகளுக்கும் என் இயேசுவினிடத்திலே பதில் உண்டு. இயேசுவே அப்பா பதில் தாங்கன்னு சொல்லும் பொழுது நீங்க பதில் தாங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்க, அப்பா அப்பா நீங்க தான் எனக்கு பதில், நீங்க தான்ப்பா எனக்கு பதில், நீங்க தான் ஆண்டவரே எனக்கு எல்லாம், நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம். பலன் உள்ளவன் பலனற்றவன் யாரா இருந்தாலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆமென். இன்னொரு தடவை சொல்லமா, பலன் உள்ளவன் பலனற்றவன் யாரா இருந்தாலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன். மனதார ஆசீர்வதிக்கிறேன். Thank you Jesus. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென் ஆமென் ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.